எல்லோருக்கும் வணக்கங்க. அந்த சென்னை ஹைகோர்ட்டில் முறை இல்லாமல் நிறையா இந்த வாயில்லா ஜீவன்களை பிடிச்சாங்க இல்லைங்களா? அதை பற்றின ஒரு வீடியோ நிறைய பேர் போட்டிருந்தாங்க, நம்ம சேனல்லையும் போட்டிருந்தோம். அதில் வர்ற கமெண்ட்ஸுக்கு நம்ம ரிப்ளை கொடுக்க முடியலைங்க, ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் அதுக்கு. ஆனால் சில கமெண்ட்ஸ் படிக்க செஞ்சேன். அதில் நிறையா போட்டிருந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் நீங்கள் மனுஷங்களுக்கு பேச மாட்டேங்கிறீங்க, நாய்களுக்கு பேசுகிறீங்களே, மனுஷங்களுக்கு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, எத்தனை மனுஷங்க கஷ்டப்படுறாங்க, கிட்னி திருடி இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு அத்தனை கமெண்ட் கொடுக்குறாங்க. நிஜமாகவே இவங்களுக்கெல்லாம் 6 அறிவு தானா என்னன்ட்டு எனக்கு டவுட்டாக இருக்குதுங்க. அதாவது 6 அறிவு உள்ள மனுஷனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, கண்டிப்பாக குடும்பம் இருக்குது, அவனுக்கான உறவுகள் இருக்காங்க. குழந்தையாக இருந்தால் அம்மா அப்பா இருக்காங்க, பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கான கணவன் மனைவி மாமா சித்தி சித்தப்பான உறவுகளோடு இருக்கிறது தான் நம்ம மனுஷங்க. அது எப்படி உறவுகளோடு இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு 6 அறிவு இருக்கிறனால அந்த உறவுகளோடு இருக்கிறது வருது. இது கூட நம்ம அதாவது ஆதிகால மனுஷங்கிட்ட எல்லாம் அது இருந்துச்சா என்னன்னு தெரியல. இப்போ தான் நம்ம அப்படி இருக்கோம், சரிங்களா? அப்படிங்கிறப்ப மனுஷனுக்கு ஏங்க பார்க்கணும் சொல்லுங்கள்? மனுஷனுக்கு என்ன இல்லை? இந்த கவர்மெண்ட் என்ன கொடுக்கல சொல்லுங்கள்? எத்தனை இலவசந்தான் கொடுக்குது, என்ன பத்த மாட்டேங்குதுங்களா சொல்லுங்கள்? இத்தனை இருந்து கூட அவனால் வாழ முடிய மாட்டேங்குது. உறவுகள் இருக்காங்க, கவர்மெண்ட் அவங்களுக்கு ஃப்ரீ நிறையா கொடுக்குது, அது போக தனக்கான ஒரு அறிவு இருக்குது, நம்ம வேலை செஞ்சு நம்ம சாப்பிடலான் இருக்குது. அப்படியே இல்லைனாலும் கூடி யாசகம் கேட்குறக்காவது அந்த அறிவு இருக்கும். ஏப்பா எனக்கு கொஞ்சம் பசிக்குது, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு ஒரு யாசகம் கேட்குறக்காவது வாய் இருக்குது ஃபஸ்ட்டு. எப்படி தான் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியலைங்க. இவங்களுக்கு என்னங்க இருக்குது? 5 அறிவு ஜீவன், அவ்வளோதான். அதாவது நாப்கினை அது சாப்பிடும், ஏன்னா அது 5 அறிவு. பசிக்குது, அது நாப்கினை சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். 6 அறிவுள்ள மனுஷன் என்னதான் பசித்தாலும் அதை போய் சாப்பிட முடியுமா சொல்லுங்கள்? அதுதாங்க மனுஷனுக்கும் 5 அறிவுக்கும் உள்ள வித்தியாசம். அவங்களுக்கு ஈக்குவலாக இறங்குறது எவ்வளோ ஒரு கேவலமான செயல் தெரியுங்களா? அவங்க நம்மளை நம்பி மட்டும்தான் படைக்கப்பட்டவங்கங்க. நம்ம எப்படி கடவுள்கிட்ட போய் கேட்குறோம்? எனக்கு அதை இத்தனை இருந்துமே நமக்கு பத்த மாட்டேங்குது, கடவுள்கிட்ட போய் கேட்குறோம். கடவுள்கிட்ட போய் நம்ம ஒன்றும் பக்தியில் போகிறதில்ல, அங்கேயும் போய் ஒரு டிமாண்ட் வைக்கிறோம், இதை பண்ணுறேன் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி கேட்குறோம். நம்மளும் போய் யாசகம் கேட்குறோம் தானே. அதுக்காக நமக்கு வாய் இருக்குது, அதுக்கு யாருக்கிட்டேங்க கேட்கும்? அதுக்கு நம்ம தாங்க கடவுள். அது கூட புரிதல் இல்லாமல் எப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னே தெரியலைங்க. ஆனால் இங்கிலீஷில் தான் எல்லாம் டைப் பண்ணுறாங்க, படித்தவங்க தான் எல்லாருமே.